நம்மாழ்வார் ஐயாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி இந்த வாழ்வியலை தேர்ந்தெடுத்ததுக்கு. இயற்கை விவசாயம்ங்கிறது வந்து ஒரு வாழ்வியல். இது வந்து நம்ம ஒரு தொழிலாவோ உற்பத்தி சார்ந்த தொழிலாவோ வெற்றி ஆகலை அப்படின்றதுனால தான் எல்லோரும் விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. ஆனால் உணவு தான் அடிப்படை தேவை எல்லா உயிர்களை மாதிரியே மனிதர்களுக்கும். அதனால் எனக்கு இந்த வாழ்வியல் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான இது இங்கே வந்து நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும். இந்த வாழ்வியலை தேர்ந்தெடுக்கும் போது மற்றவங்க வாழ்கிறதுக்கும் நம்ம வாழ்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சூழலை சிதைக்காமல் வாழணும். அப்போ இயற்கை விவசாயங்கிறது முதல்ல மண்ணை புரிஞ்சுக்கணும், இந்த பூமியை புரிஞ்சுக்கணும், பல்லுயிர் சூழலை புரிஞ்சுக்கணும். இக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? மண்ணோட ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதில் உள்ள அறிவியல் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டால் தான் இயற்கை விவசாயம் வந்து எளிமை. மற்ற எல்லாத்த மாதிரியே இதையும் நம்ம வந்து அதாவது இப்போ படித்ததுனால தான் இதை பண்ண முடியுது. நம்ம கல்வி வந்து இந்த விவசாய கல்வி அப்படிங்கிறது வந்து இதை வந்து சொல்லித்தரக்கூடியதாக இல்லை இப்போ. அதனால தான் வந்து விவசாயம் வந்து ஒரு தோல்வியுற்ற தொழிலாக மாறி எல்லோரும் வெளியேறி போக வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ நம்ம காடுகள் வளர்க்குறது மூலமாக உணவு காடுகள், நம்மளோட உணவு தேவை என்னது? முதல்ல உணவு, மருந்து, இருப்பிடம் எல்லாமே விவசாயத்துலேருந்து வர்ற பொருட்கள்லேருந்து தானே அது ரா மெட்டீரியல்ஸாக வச்சுக்கிட்டு தான் மற்ற துறைகள்லாம் இயங்குது. ஆனால் விவசாயம் நலிவுட்டுறது அப்படின்னா சந்தைக்கு உற்பத்தி பண்ணி தான் நம்ம இப்படி இருக்கிறோம். அப்போ யாரோ உழைக்கிறதுக்கு நம்ம வேலை செஞ்சிட்டே இருக்கிறோம். ஐயா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மனுஷனாக உழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, மாடாக உழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்களா? மாடு வந்து எதுக்காக உழைக்கிறோன்னு தெரியாது, பூட்டினா போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம மனுஷனாக உழைக்கணும்ல. நமக்கு வந்து பகுத்தறியும் திறன் இருக்குது அப்படின்னா மனுஷனாக உழைக்கணும். நம்மளோட உழைப்புனால் வர்ற பலன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், சிந்திச்சு பார்க்கணும். அப்படியெல்லாம் யோசித்தோம்னா நிலம்ங்கிறது வந்து உணவுக்கான இடம், இது வந்து வருவாய்க்கான இடம் இல்லை. அப்போ உணவுக்கான இடம்னா நமக்கு மட்டுமான உணவா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே வந்து எல்லா உயிர்களும் வாழுது இல்லைங்களா? அந்த புழு, பூச்சி, பட்டாம்பூச்சி, வண்டு, பேர் சொல்ல தெரியாது அழகான வண்டுகள் இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அப்போ அழகற்றவை இருக்கலாம். இயற்கையின் பார்வையில் எல்லாமே அழகு தான். அப்போ எல்லா உயிர்களுக்குமான உணவு. அப்போ இந்த பூமி வந்து எல்லா உயிர்களுக்கும் சொந்தம். அதில் வந்து நம்ம எல்லாம் பிரித்து கோடு போட்டு இதெல்லாம் என்னது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம், நம்மளால் சொல்லிக்கிறோம். அப்போ நம்ம இதுலேருந்து எத்தனை லட்சம் எடுத்தோம் அப்போ எனக்கு வந்து அப்படி கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாது. இதுலேருந்து எத்தனை லட்சம் வருமானம் வருது அப்படி கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாது. இது வந்து எனக்கு வந்து வாழ்வியலுக்கான ஒரு இடம். இந்த பூமி வந்து என்னை பிடிச்சி வச்சுருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம். சில காலம் வாழ்கிறதுக்கு நமக்கு அனுமதி கொடுத்துருக்குது. அப்போ எப்படி வந்து நம்ம அதை பயன்படுத்தி வாழ்ந்துட்டு போகிறோம், அதை எப்படி கையாளுறது? இப்போ இந்த சிந்தனை எதனால் வருது? நம்மாழ்வாரை தேடி போக வேண்டிய அவசியம் என்னன்னா, இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து என்ன செய்கிறோன்னா, உறவினர்களுக்காகட்டும், நட்பு வட்டத்திலே ஆகட்டும், நிறைய மருத்துவ செலவு, கல்விக்கான செலவு, மருத்துவத்துக்கான செலவு, இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்குது. இப்போ குழந்தையின்மை பிரச்சனைகள், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. தினசரி வாழ்வியலில் வந்து பூராமே பிரச்சனை தான். அப்போ என்னென்னா வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் மருந்து, மாத்திரை, டப்பா, புட்டி, இதெல்லாம் இயற்கைக்கு எதிரானதாக இருக்குது தானே. அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இயற்கைக்கு எதிரான அப்போ இயற்கையை மறுத்து நம்ம தூரமாக விலகி போக தான் நமக்கு இப்படியான ஒரு வாழ்க்கை வாய்ச்சிருக்கு. இப்போ இயற்கையை நெருங்கி அதை கவனிக்கணும். இயற்கையை உற்றுநோக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா வந்து. அப்போ இயற்கையை உற்றுநோக்கி கண்டுக்கிட்டது என்ன? நமக்கு தேவையானது மட்டும்தான் இயற்கையிலேருந்து எடுத்துக்கணும். நம்ம சந்தைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோம்னா அப்போ சந்தைக்கு மட்டுமே உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. எனக்கான உணவை நான் உற்பத்தி எல்லா விவசாயிகளோட வீடுகள்லையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீரை முதற்கொண்டு 15 ரூபாய்க்கு போய் வாங்கிட்டு வந்து சமைக்கிறாங்க விவசாயிகள்கிட்ட. இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா எத்தனை ஏக்கர் நிலம் வச்சுருந்தாலும் கரும்பு, மஞ்சள் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இல்லைன்னா சூரியகாந்தி, மக்காச்சோளம், இதெல்லாம் யாரும் எவ்வளோ சாப்பிட முடியும்? ஆனால் நான் வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்படி இல்லை, விவசாயம் வந்து இப்படி இல்லை. எங்கள் தாத்தா பாட்டிலாம் என்ன செஞ்சாங்கன்னா, இங்கே என்ன கம்பு, சோளம், கேழ்வரகு எல்லாமே விளைஞ்சது. துவரை போட்டாங்க, உளுந்து போட்டாங்க, ராகி போட்டாங்க, பச்சைப்பயிர் போட்டாங்க, மிளகா நட்டாங்க, வெங்காயம் நட்டாங்க, தக்காளி நட்டாங்க. எல்லா விதைகளும் நம்ம கைவசம் இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே நம்ம தொலைச்சிட்டு ஒரே முருங்கையாக போடுறது, இல்லாட்டி ஒரே மஞ்சளாக போடுறது, இத்தனை லட்சம் கிடச்சிது. அப்போ என்னது? சந்தைக்கு வந்து நம்ம அடுத்தவங்களை நம்பியிருக்கிறோம். அப்போ அந்த விலை நிர்ணயம் அப்படிங்கிற இடத்துலையும் நம்ம தோற்று போயிடும். உற்பத்தியிலையும் தோற்று போயிட்டோம், விலை நிர்ணயத்துலேயும் தோற்று போயிட்டோம். பூமி வந்து நம்மளை பார்த்துக்குது அப்படிங்கிறத நம்பிக்கை இழந்து நம்ம வந்து பூமியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எப்படி உள்டாவாக மாறிடுச்சு பார்த்திங்களா? இதுதான் வந்து அப்போ இதில் இருந்தெல்லாம் எங்கெல்லாம் அது தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசித்து ஐயாவுடைய சிந்தனைகளை ஏற்று அந்த கருத்தியலுக்கு வந்த பின்னாடி எனக்கு விவசாயம் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. இப்போ எதெல்லாம்
அதே மாதிரி எப்படிலாம் விவசாயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி எதெல்லாம் வந்து விவசாயம் பண்ணும்போது எதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காடை வந்து சுத்தமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குங்க. எதுவுமே சுத்தமாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா காடு மாதிரியே இருக்குது. அப்படி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லோரும் எப்படி தீ வச்சு எரிச்சிடுவாங்க. இதெல்லாம் பொறுக்கி போட்டு தீ வச்சு எரிக்கிறது தான் வேலை. ஆனால் இங்கெல்லாம் நுண்ணுயிர்கள் வாழக்கூடிய இடம், அதுக்கு அதனோட வாழிடம் அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் நம்ம வருவாய்க்குரிய இடம் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கிறதுனால தான் அப்படி வரப்பட்ட வேண்டாத வேலைகளை நிறையா பண்ணுறோம். பார்த்திங்கன்னா உழவடிக்கிறது பொழுதன்னைக்கும், காட்டை சுத்தமாக வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற மரத்தையெல்லாம் பிடிங்கிட்டு வேலியை போட்டு, இப்போ வேலிங்கிறதும் நிறைய உயிர்களோட வாழிடம், அதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கல. அப்போ இந்த பூமி வந்து நிறைய உயிர்களோட வாழிடம். அது வேலியை வந்து பிடுங்கிட்டு கம்பி வேலி போடுறது, கல் நட்டு வைக்கிறது, ஒரு மரம் இருந்தால் தான் பறவைகள் இருக்கும். அப்படியான ஒரு அந்த ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம சிந்திக்கணும் எதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. காசு வந்த உடனே காசை விதைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கம்பி வேலியை போடுறது, உடனே எல்லாரும் கம்பி வேலி போடுறது, உள்ளே என்ன தங்கம் வழியாக கொட்டி கிடக்குது, யாராவது வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது. நம்ம வந்து எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தான் இதெல்லாம் நம்மளுது அப்படின்னு. ஆனால் இயற்கையை பார்த்து சிரிச்சிட்டு இருக்குது. அதெல்லாம் ஒரு செகண்டை ஒரு சுழலில் வந்து முடிச்சிடும். 70 விழுக்காடு தண்ணி இருக்கக்கூடிய நிலம் இது. இப்போ வந்து மில்லியன் கணக்கில் வந்து பனி உருகிட்டே இருக்குது, சூழலை சரிச்சு. இப்போ எல்லாருமே வந்து நம்ம தான் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அகந்தையோடு இருக்கிறோம். பார்த்திங்களா, இயற்கையில் நம்ம தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம், விவசாயம் நம்ம பண்ணுறோம், உற்பத்தி நம்ம பண்ணுறோம். அந்த அகந்தையை முதல்ல அழிச்சிட்டு எப்படி வந்து இறைவன்கிட்ட சரண்டர் ஆகிறதுன்னு ஆன்மீகவாதிகள் பேசுவாங்களோ அதே மாதிரி இயற்கையிட்ட சரண்டர் ஆகிடுது. நமக்கு தேவையானது மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்களா, உங்களுக்கு தேவையானதை எடுத்துடலாம். அப்போ வந்து நம்ம ரொம்ப அழிக்க மாட்டோம். இந்த மாதிரியான ஒரு வாழ்வியலுக்கு வந்து எல்லாருமே மாறணும் அப்படின்னு கேட்டுங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மதிப்பு கூட்டுதல்னா என்ன, சந்தைப்படுத்துதலுக்கு எனக்கு அது என்ன. இப்போ விவசாயிகளோட பெரும்பாலானவர்களோட பிரச்சனை என்னென்னா மதிப்பு கூட்டுறது இல்லை, சந்தைப்படுத்துறது இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. கேட்டோம்னா எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற. நம்ம வேண்டாத வேலை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம பண்ண வேண்டிய வேலை எது அப்படின்னு சிந்திச்சு பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது. இந்த மாதிரி பூமியை மதித்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ந்து நம்ம ஈடுபடும்போது நம்ம வந்து என்ன செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு நிறைய நேரம் இருக்குது. அப்போ எதெல்லாம் செய்யலாம், யாருக்கான உணவை நம்ம உற்பத்தி பண்ணுறோம், யாருக்கு வந்து சந்தைப்படுத்துகிறோம், இதுக்கான தேவை எங்கே இருக்குது, அல்லது சந்தையோட தேவை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு. இப்போ நான் வந்து சூரியகாந்தியை போட்டு வச்சுட்டு மக்காச்சோளம் போட்டு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் மக்காச்சோளம் போட்டு வச்சுட்டு விலையை நான் நிர்ணயிக்க முடியல அப்படின்னா எப்படி. நான் வந்து ஒரு 10 கிலோ உளுந்து வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு 5 கிலோ வச்சுக்கலாம். பக்கத்தில் இருக்கவங்க யாராவது விவசாயம் பண்ணாதவங்கன்னா 5 கிலோ நல்ல உளுந்து இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம விலை என்ன விலைப்பா சொல்கிறேன்னு கேட்கலாம். அப்போ வந்து அதுக்கான விலையை நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். அல்லது இப்போ மிளகாய்க்கு உளுந்துக்கோ நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது, மண்டியில் நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதை ரெண்டையும் கலந்து இட்லி பொடி ஆக்கும்போது சந்தையில் வைக்கிற இட்லி பொடி எவ்வளவு அப்படின்னு பார்த்து அதே விலையை நம்ம சொல்ல முடியும். விவசாயிகள் கலப்படம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட பொதுமக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இட்லி பொடி சந்தையிலையும் சக்தியிலையோ அல்லது இப்போ பிராண்டு வர்றதை வந்து நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வெளியே சந்தையில் கிடைக்கிற இட்லி பொடியோட நம்மளது சுத்தமாகவும் சுகாதாரமானது, நஞ்சற்றது அப்படிங்கும்போது வாங்கிக்கிறாங்க. அப்போ மதிப்பு கூட்டுறதுக்கு நம்ம நேரம் இருக்குது, சந்தைப்படுத்துறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது, நம்ம உணவு யாருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலும் இருக்குது. இப்போ மக்காச்சோளம் ஏக்கர் கணக்கில் போட்டு அதை நான் யாருக்கு வைக்கிறேன்னா யார் அதை சாப்பிட்றாங்க எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு உளுந்து வாங்கிக்கோங்க அப்படின்னம்னா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு என்னை சொல்லுவீங்க. அப்போ என்னுடைய உணவை யார் சாப்பிட்றாங்க, அந்த ஒவ்வொரு முகமும் எனக்கு அடையாளம் தெரியும். இப்படி நான் வந்து விவசாய முறைகளையும் மாற்றி மதிப்பு கூட்டுதல், சந்தைப்படுத்துதல் எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்த முடியுது. இதை அடுத்தவங்களுக்கு கற்றுத்தர்றதுக்கு எனக்கு நேரம் இருக்குது. இப்போ மற்ற விவசாயிகளை ஒருங்கிணைச்சி நம்ம கரூர் மொரிங்கா அண்ட் வெஜிடபிள் ஃபார்ம் ப்ரொடியூசர் கம்பெனின்னு ஒன்று நடத்திட்டுருக்குறோம். அது மூலமாக மற்ற விவசாயிகளுக்கும் உதவி செய்கிறோம். இந்த மாதிரியான காடு வளர்ப்பு, வேளாண் காடு வளர்ப்பு, வேளாண் உணவு காடு வளர்ப்பு அப்படின்றத அந்த கான்செப்டை வந்து நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கு நேரம் இருக்குது. இதிலேருந்து நீங்கள் எப்படி வந்து சந்தைப்படுத்த முடியும், இதில் எப்படி மதிப்பு கூட்ட முடியும், எந்த கல்வியும் நமக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது. இவ்வளவும் எப்படி பண்ண முடியுது அப்படின்னு நினச்சாலே எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கான புள்ளி வந்து எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு நம்மாழ்வார் ஐயா கிட்டே இருந்து தான். அவர் கொடுத்த தைரியம். அப்போ வந்து இதில் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து நிறையா நெருக்கடி வரதான் செய்யும். எப்பயுமே வந்து தோல்விக்கு வந்து அனாதை தான், வெற்றி தான் வந்து நிறைய பேர் கொண்டாட வருவாங்க. உற்பத்தி பொருள் உங்களுக்கு கம்மியாக தானே கிடைக்குது? இல்லைங்களே,
உற்பத்தி எங்களுக்கு தான் அதிகமாக இப்போ கிடைக்குது. மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காய் காமிச்சு 2 காய் தான் காமிச்சிருக்கு. ஆமாங்க. நீங்கள் இப்போ அப்படிங்கும்போது சரிங்க. ஆமாங்க, கேளுங்க. இப்போ நிறையா மரம் இருந்தாலும் இப்போ இதில் வந்து இப்போ உள்ள மரங்களில் வந்து செடி சின்னதாக இருந்தாலும் அதில் 100 காய் இருக்குது. ஆனால் நீங்கள் இயற்கை முறையில் பண்ணும்போது 1 2 தான் இருக்குது. அப்படிங்கும்போது இதை இந்த பகுதியில் வந்து தண்ணி எவ்வளோ இருக்குதுங்க நிலத்தில்? இப்போ எப்படியே நம்ம போயிட்டு வரலாம். ஒரு 4 ஏக்கர் நிலம், ஒரு 4 கிலோமீட்டர் நீங்கள் நடந்துட்டு வாங்க. பல்லவட்டியிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் போயிட்டு வாங்க, ஒரு 10 கிலோமீட்டர் கூட போயிட்டு வாங்க. எந்த காட்டிலையாவது போய் இந்த சூழல் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. இப்போ என்ன சூழ்நிலை, கிணத்துல எந்த கிணத்துலையும் தண்ணி இல்லை, நம்ம ஊரில் மழை இல்லை, எல்லாமே பொட்டலாக வச்சுருக்காங்க. நமக்கு இவ்வளோ பசுமை இருக்குது, இவ்வளோ நிலம் இருக்குது, இவ்வளோ உற்பத்தி இருக்குது. இன்னும் வந்து நாங்கள் மழை பெஞ்சு கிணத்துக்கு தண்ணி வந்துச்சுன்னா இதிலே மிளகா நடுவோம், கத்திரி நடுவோம், தக்காளி நடுவோம், இதில் பாவக்காய் ஏற்றி விடுவோம் இல்லைங்களா. இப்போ இதை உற்பத்தி குறைவு, அப்படி இதில் தான் அபரிமிதமான உற்பத்திக்கும். 1 ஏக்கரில் வந்து எவ்வளோ ரூபா வரும் நமக்கு, நீங்கள் யோசித்து பாருங்கள். இதில் எவ்வளோ கீரைகள் இருக்குது. இதே களை எடுக்காட்டி அந்த செடியை வந்து அந்த நம்ம விளைவிக்கக்கூடிய செடியை வந்து அழிச்சிரும், காய் வராது அப்படிங்கிறாங்க. எப்படிங்க? இந்த செடி செத்தை, இந்த புல், அருகம்புல், இந்த மாதிரிலாம் இருக்குங்க. எப்படி அழிக்கும் அது? அது வந்து இப்போ நம்ம நடக்கூடிய செடியை வந்து அதை வந்து ஆமாங்க, நம்ம நடக்கூடிய செடி எதுன்னு பார்த்து அதை விட இந்த களை செடி வந்து டாமினேட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை மீறி இது வளருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இங்கே களை செடி இருக்குது, தண்ணியே விடலை. இங்கே இந்த மழை பெஞ்சு, நான் சொன்னேன் அங்கே வரும்போது மழை பெஞ்சதுனால தான் இது இந்த இடத்துக்கு தண்ணி வந்தே வந்து 1.5 வருஷம் ஆகுதுங்க. இந்த பகுதிக்கு தண்ணி வந்தே 1.5 வருஷம் ஆகுது. மழையை நம்பி தான் இந்த காடு இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து, அப்போ இந்த செடியெல்லாம் சிறுசாக இருக்கும்போது நான் வந்து ஓசில் தண்ணி விடுவேன். இந்த மாதுளை மரத்துக்கு, அந்த இலுப்பு மரத்துக்கு, இந்த நவா செடிக்கெல்லாம் வந்து ஓசில் தண்ணி விட்டேன். பைப்பு வச்சு விட்டேன். கொஞ்சம் சிண்டெக்ஸில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஏன்னா தண்ணி இல்லை கிணத்துல. மற்றபடி இந்த முருங்கை மரத்துக்கும் நுணா மரத்துக்கும் நான் தண்ணி விடலை. ஆனாலும் அது சர்வை பண்ணுது. இப்போ வந்து ஒரு பயிர் வைக்கிறீங்க நீங்கள், மழை இல்லைன்னா என்ன ஆகும்? கறி போயிடும். ஆனால் இது சர்வை பண்ணுதில்ல. அப்போ இந்த பாருங்கள், இதெல்லாம் எனக்கு வந்து இயற்கையோட கிஃப்ட்டு. கொடுக்காப்புளி தானாக முளைச்சி வளர்ந்துருக்குது. கொடுக்காப்புளியோட ரேட் என்ன இன்னைக்கு? கொஞ்சம் அதிகம், கிலோ 250 ரூபா அடிக்க விற்கிது. அப்போ இது மாதிரி ஒரு 100 மரங்கள் இருக்கட்டுமே, பறவைகளுக்கான உணவு. ஆனால் விவசாயிகள் வந்து இன்றைக்கி அப்படியே மரம் வளர்ப்புக்கு மாறணும் அப்படின்னாலும் இசா காடுகள் திட்டம்லாம் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா செம்மரம் வைங்க, தேக்கு வைங்க, மலைவேம்பு வைங்க, மகோகனி வைங்க அப்படிவாங்க. மலைவேம்பு மகோகனியெல்லாம் இங்கே வர அளவுக்கு இந்த மண் வந்து தண்ணி இருக்குதா? மலைவேம்புனாலே அது மலையில் வளரக்கூடியதுன்னு ஆகிப்போச்சு. மகோகனி, தேக்குலாம் வந்து மலையில் தான் நல்லா வளரும். அதுவும் இல்லாமல் தேக்கில் இப்போ நீங்கள் வாரீங்க, இந்த ஒரு பாவச்செடி இருக்குது, ஒரு கொய்யாக்காய் இருக்குன்னா 2 கொடுக்க முடியும். தேக்கு வச்சோம்னா என் பிள்ளைகளுக்கு கூட அதில் ஒன்று, அதுவும் மறுபடியும் சந்தைக்கான உற்பத்தி தான், நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுவும் வந்து தேக்கு மரம் வைக்கும்போது எவ்வளவு தண்ணி தேவை, வளர்கிறப்போ எவ்வளோ தண்ணி தேவை, வளர்ந்ததுக்கப்புறம் அப்போ நம்ம தண்ணியை தானே வச்சுருக்கோம். 10-15 ஆண்டுகள் வளர்த்து, தண்ணி ஊற்றி ஊற்றி வளர்த்து நம்ம தண்ணியை வந்து விற்பனை பண்ணிட்டோம். தேக்கை விற்பனை பண்ணுறது மூலமாக குறைஞ்ச விலைக்கு விற்பனை. தண்ணியோட ரேட் என்ன இன்னைக்கு, இந்த தேக்கோட மதிப்பு என்ன? அப்போ நம்ம தண்ணியை தானே கொடுத்துட்டோம். நான் வந்து அப்போ நம்மளோட மண், தண்ணி, காற்று, இதுதான் நம்ம சொத்து. அதை ஒத்துக்கிறீங்களா? அப்போ இதெல்லாம் மதிக்காமல் பீரோவில் இருக்கிற காசு, சொத்து, தேக்கு வந்து இத்தனை கோடி அப்படின்னு பேசுகிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? தேக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரு கிளையை வெட்டி கொஞ்சம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ அதில் எந்த இதுவும் இயற்கையிட்டு தான் நான் கற்றுக்கிட்டேங்க. இப்போ எந்த மரத்தில் வந்து பறவைகள் கூடு கட்டலையோ அந்த மரமெல்லாம் நமக்கு தேவையில்லை. மறுபடியும் வந்து இயற்கை வந்து வருவாய் குடியேறமாக பார்க்க சொல்கிறீங்க நீங்கள். இப்போ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறீங்கல்ல, எப்படி கம்மியாக இருக்குது இது? இப்போ எங்கே வந்து இங்கே என்னம்மா எந்த வருவாயுமே இல்லை மற்ற தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா. இப்போ கூட ஆனால் அந்த மாதுளம்பூ இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே நாட்டு ரக மாதுளை. இந்த விதை வந்து சீட்லெஸ் கிடையாது, விதை விழுந்து முளைச்சிக்கும். அதே மாதிரி அத்தியும் நாட்டு ரக அத்தி தான் இங்கே இருக்கிறது. பப்பாளி எல்லாமே நாட்டு ரகம் தான். மழை இல்லாமல் தான் இந்த பப்பாளி மரமெல்லாம் இருக்குதுங்க. தண்ணி இல்லாமல் அத்தி மரம் இருக்குது, இல்லை இருக்குது. இப்போ தான் வளர்ந்துட்டு வருது, காய்ப்புக்கு வரும். நம்ம வந்தோம்னா பார்க்கலாம், நம்ம அங்கே வேணா போய் பார்க்கலாம். அத்தி மரம்லாம், இலுப்பை மரம் வச்சுருக்கோம். அப்போ இதெல்லாம் மரங்களாக வளர்ந்து, இது இலுப்பை தாங்க வருவாய் தரும்போது. இலுப்பை பூ சர்க்கரைலாம் வந்து ஒரு கிலோ பூவிலேருந்து 3/4 கிலோ சர்க்கரை வரும். இலுப்பை சர்க்கரை. ஆமாங்க, 1 கிலோ பூவில். ஆனால் 1 கிலோ சர்க்கரை வேணும்னா எவ்வளோ கரும்பு தேவை? ஒரு இலுப்பை மரம் வந்து குறைஞ்சது 500 ஆண்டுகள் வாழுங்கிறாங்க. அப்போ பலன் தர ஆரம்பிச்சதுன்னா எவ்வளோ இருக்கும்? அப்போ இந்த சூழலையும் மாற்றும், வௌவால்களுக்கு உணவாகும், பறவைகளுக்கு இருப்பிடமாகும்.
அந்த மரத்தில் எவ்வளோ உயிர்கள் இதுல வாழ இருந்து முடியும், சக்கரை நமக்கு தயாரிக்கலாம். வருவாயும் இருக்கும். ஆமாங்க. இப்போ நம்ம நாட்டு சக்கரை வருது அந்த மாதிரி நமக்கு உணவு தருது. ஆமாங்க அந்த மாதிரி சக்கரை ஆமாங்க. அப்படி நான் சுற்றி பார்த்துருக்கேன். இலுப்பையிலேருந்து மகுவா ஸ்வீட்ஸுன்னே பண்ணுறாங்க. மகுவான்னு பேர் அதுக்கு ஹிந்தியில். அந்த வடக்கெல்லாம் மகுவான்னு தான் சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். அப்போ மகுவா ஸ்வீட்ஸுன்னு மகுவா ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனினே ஒன்று இருக்குது அடிலாபாத்தில். அவங்க வந்து இலுப்பை சர்க்கரையில் தான் அவங்க எல்லா இனிப்புகளும் தயார் பண்ணுறாங்க, வெள்ளை சர்க்கரையில் பண்ணலை. அப்போ 1 ஏக்கர் பனையில் இருக்கிறது இனிப்பும் சரி, 7 ஏக்கர் கரும்பில் இருக்கிற இனிப்பும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ 1 ஏக்கர் பனைக்கு வந்து எவ்வளவு தண்ணி தேவைப்படும், 7 ஏக்கர் கரும்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்? பனைக்கு தண்ணியே தேவையில்லை தானா. அப்போ தானாக விளையிற எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்கொண்டு பார்க்காம, நம்ம ரிசோர்ஸ் என்னன்னு புரிஞ்சிக்காம நம்மளா ஏதோ பண்ணிடுறோம்னு சொல்லி நம்மளை மேலும் மேலும் கஷ்டப்படுத்திகிட்டே போயிட்டோம். இதுதான் நம்மாழ்வார் ஐயா வந்து எனக்கு சொன்னது. அப்போ மாடாக உழைக்கிற சார் தானுங்களே, மனுஷனாக உழைக்கணும்ல, நம்ம சிந்திச்சு பார்த்து. இப்போ இந்த இழுப்பை வந்து இப்போ நானே இல்லைன்னாலும் இன்னொரு 10 வருஷம் கழித்து, ஒரு 15 வருஷம் கழிச்சோ இது பலன் தர ஆரம்பிச்சதுன்னா 500 ஆண்டுகள் பலன் தரும். அப்போ எத்தனை தலைமுறை இதிலிருந்து வாழ முடியும்? அப்புறம் இந்த மரம் விழுந்து விழுந்து பக்கத்துலலாம் வந்து இந்த மரங்கள் பெருகும். அப்படிங்கும்போது இதனோட பழங்களை நம்ம உண்ணலாம், பறவைகள் உண்ணலாம், இங்கே வாழக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கு இல்லைங்களா, அதுகளுக்கு உணவு இருக்குது. இன்னும் வந்து அப்புறம் செம்பிளியாடு விட்டாலும் மரங்கள்லாம் மேலே போயிடுச்சுன்னா இங்கே எவ்வளவோ உணவு இருக்குது. அப்போ இந்த களை செடியெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளான இடமெல்லாம் இருக்குது உழவு ஓட்டி. இது 5 ஆண்டுகள். அது ஒவ்வொரு பகுதியாக தான் நான் காடாக்கிக்கிட்டு வர்றேன். இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் காடாக்குறேன். வேறு வெளியிலேருந்து பணம் போடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி விடும்போது சில அதாவது இப்போ பூச்சியில் சில எல்லா பூச்சி இப்போ ரொம்ப மோசமான இப்போ பாம்பு இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க. இது தங்கும் போது நம்ம இங்கே போக்குவரத்துக்கு சிரமம் இருக்குங்களா? இல்லைங்க, பாம்பு வந்து நம்மளை பார்த்தோன்னே ஓடுமா, நம்மளை நோக்கி வருமா? ஓடிடும். இருந்தாலும் யதார்த்தமாக திடீர்னு இதை ரோடில் போகிறோங்க, ஆக்சிடெண்ட் ஆகுது, அதுக்காக வண்டி எடுக்காமல் இருக்கிறோமா? நம்ம கவனமாக போகணும். வண்டியில் நம்ம கவனமாக போகணும், கார் போகும்போது நம்ம கவனமாக போகணும். அப்போ தானே ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருக்கும். அது மாதிரி பாம்புகள் வாழ்கிறதும் ஒரு ஆக்சிடெண்ட்டு தான். அப்போ நம்ம வந்து பாம்பு கடி ஒருத்தர் கடிச்சிருச்சுங்கிறதுக்காக தோட்டமே வராமல் காடையே அழிக்கணும், பூமியில் பாம்புகளே இல்லாமல் பண்ணணும். இத்தனைக்கும் பாம்பு வந்து ஒரு பாவமான ஒரு உயிர். அது வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதுக்கு வந்து புரியாது, நம்ம கடிச்சோடனே இவங்க மனுஷங்கள்லாம் செத்துருவாங்க. ஆனால் நம்ம பாம்பு பார்த்தோம்னா பாம்புக்கு ஆபத்தா நமக்கு ஆபத்தா? பாம்புக்கு தான் ஆபத்துங்க, நமக்கு ஆபத்து இல்லை. நம்ம வந்து அது வந்து நம்மளை கொல்ல போகிறதில்ல, அது ஓடி போயிடும். நம்ம வந்து ரொம்ப தாக்க ஆரம்பித்தோம்னா தான் அது வந்து எதிர்க்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம பார்த்தோன்னே அதை கொல்லணும்னு முடிவு பண்ணுறோம். இதுதான் அன்பு இல்லாத, அன்பு வறண்ட ஒரு சூழ்நிலை. அதுகளே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது இருக்கும் அப்படின்னா இந்த செத்த கூட அது அதனோட வாழிடம். இது மறுபடியும் பல்லுயிர் சூழலுங்கிறது என்னது? பாம்பு இருந்தால் தானே பல்லுயிர் சூழல். பாம்புங்கிற ஒரு உயிரினத்தை நம்ம வெறுத்தோம்னா நம்ம எப்படி வந்து இயற்கையை நேசிக்கிறவங்களாகும்? அது இயற்கை தானே. இந்த புரிதல்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. இதெல்லாம் நம்மாழ்வார் கொடுத்த அறிவு தான். அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ரொம்ப. அதுக்கு முதல்லலாம் எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க.